ஹலோ வீவர்ஸ், திமுக மற்றும் அதிமுகவானது கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆகப்போகிறார் என்ற தகவலானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கு காரணம் இன்று நடந்த 2 விஷயத்தை பலருமே சுட்டிக்காட்டுகிறார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அதிசயமானது நடக்க போகுது என்று சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் திமுக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை செய்த போது ஸ்டாலின், நான் ஒரு முக்கியமான முடிவு எடுப்பேன், அதற்கு எல்லா எம்எல்ஏக்களும் கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவலையும் சொல்லியிருக்காரு. இந்த 2 விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் தமிழக அரசியல் களத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய விஷயமானது நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரிகிறது என்று அரசியல் வட்டாரத்துல இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். அதே சமயம் திமுக எம்எல்ஏக்களுடன் மீட்டிங் நடந்து முடிந்ததுக்கு அப்புறமேட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே வரும்போது அவர்கிட்ட செய்தியாளர் ஒருவர் திமுக மற்றும் அதிமுக இடையே கூட்டணி ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அவர் இல்லை என்று மறுப்பு தெரிவிக்காமல் சிரித்த முகத்தோடு சென்று இருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தான் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறதா என்ற கேள்வியானது எழுந்துள்ளது. இன்னொரு பக்கம் சிபி சண்முகம் அவர்கள் டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு. அந்த இடத்துல தான் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களுமே கசிந்துள்ளன. இது குறித்த பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்துல நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதையொட்டி அரசியல் நிர்வாக நிலைமைகளை ஆராய்ந்து அவசர முடிவுகளை உடனடியாக எடுக்கக்கூடிய அதிகாரத்தை மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கி இன்று நடைபெற்ற திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. சென்னையில மு.க. ஸ்டாலின் தலைமையில இன்று திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதுல காங்கிரஸ் தனது பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்றும் திமுக கூட்டணியில இருந்து விலகிய காங்கிரஸை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நிலையான ஆட்சி அமைய அவசர முடிவெடுக்க ஸ்டாலினுக்கு அதிகாரம் வழங்கியும் மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்றும் தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதாவது நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே இந்த வெற்றிக்காக தோளோடு தோள் நின்று பாடுபட்ட தோழமை இயக்கங்களுக்கும் இக்கூட்டமானது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகாமல் போனாலுமே கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சியானது நம்மை விட 17.43 லட்சம் வாக்குகளை மட்டுமே கூடுதலாக பெற்றுள்ளது. நமக்கும் அவர்களுக்குமான வாக்கு விழுக்காடு வேறுபாடு என்பது 3% விழுக்காடு மட்டுமே. அந்த வகையில் வலிமையான அதிக அளவிலான நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் வைத்து உள்ளார்கள் என்பதே உறுதியாகிறது. சட்டமன்ற தேர்தல் களத்தில் தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய உழைப்பு மலையளவு ஆகும். தினந்தோறுமே பொதுக்கூட்டங்கள் வாயிலாக முழங்கினார். நடைப்பயணங்களின் மூலமாக பல கிலோமீட்டர் தூரம் நடந்தும் மக்களோடு கலந்துரையாடினார்கள். லட்சக்கணக்கான மக்களை தனித்தனியாக சந்தித்ததும் அவரின் சாதனையாகும். இத்தகைய மு.க. ஸ்டாலினுக்கு இக்கூட்டமானது தனது இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லாத வகையில முடிவுகளானது வந்துள்ளது. இது நெருக்கடியான சிக்கலான காலகட்டமாகும். இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லாத நிலையில தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே நமது முதன்மையான நோக்கமாகும். அதே வேளையில திராவிட இயக்கத்தின் கொள்கைகளுக்கு ஊறு விளைவிக்கும் மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்பது உள்ளிட்டவற்றையும் பரிசீலித்ததாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் அப்படியே தொய்வின்றி தொடர்ந்தால்தான் தமிழ்நாடு அதே வேகத்தில் வளர்ச்சியை தக்க வைக்க முடியும் என்பது நமது விருப்பமாகும். இத்தகைய சூழலில் உருவாகக்கூடிய அரசியல் நிர்வாக நிலைமைகளை ஆராய்ந்து அவசர முடிவுகளை உடனடியாக எடுக்கக்கூடிய அதிகாரத்தை மு.க. ஸ்டாலினுக்கு வழங்குவது என இக்கூட்டமானது ஒருமனதாக தீர்மானிக்கிறது. இதுல முக்கியமான தீர்மானமே இதுதாங்க. அதாவது மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருந்து விலகுவதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாடு கடும் கண்டனத்துக்கு உரியது ஆகும். காங்கிரஸ் கட்சி தனது பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதே இது எடுத்துக்காட்டுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசியலுடைய நலனுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் அவசர முடிவுகளை உடனடியாக எடுக்கக்கூடிய அதிகாரத்தை மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கி இன்று நடைபெற்ற திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானமானது
நிறைவேற்றப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இந்த இரண்டு விஷயத்தை சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் இவங்க இருவரும் சேருவதற்கான வாய்ப்புகள் மறைமுகமாக பேசப்பட்டு வருதா அப்படிங்கிற கேள்வியானது மக்கள் மனதில் அதிகமாக எழுந்துள்ளது. நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் கூட பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி உள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வராங்க. ஏன்னா அதிமுக கிட்ட ஆட்சி அமைக்க கோரிக்கை வைக்கிறதா என கேட்டதற்கு நாங்கள் சென்றால் ஆதரவு கடிதத்துடன் செல்வோம். 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அங்கு செல்ல மாட்டார் என்று கூறினார். இதையடுத்து இபிஎஸ் ஆளுநரை சந்திக்க செல்கிறாரா என கேட்டதற்கு அது குறித்து தெரியவில்லை, அதிசயம் நடக்கலாம் என்று அதிர்ச்சி அளித்து இருக்காங்க. ஸோ இந்த இரண்டு விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நாம எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களானது அரசியல் களத்தில் இப்போது நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. அதாவது தமிழகத்தில் அதிசயம் நிகழும் என்றும் 118 எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி தமிழக ஆளுநர் ஆர்லேகரை சந்திப்பார் என்றும் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அதிர்ச்சிகரமான செய்தியை தற்போது கூறியுள்ளார். திடீரென இப்படி இவங்க மூன்றாவது இடத்துல இருக்காங்க. இவங்க எதுக்காக ஆளுநரை பார்க்கணும், அதுவும் ஆளுநரை நாங்க பார்க்க போனோம்னா 118 எம்எல்ஏக்களுடன் தான் நாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகள்லாம் எதற்காக சொல்லணும்? அப்போது ஏதாவது மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெற்று இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இப்போது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுமே தனது எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள புதுச்சேரி சென்றுள்ளார். அதே போல சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏக்களுடன் ஸ்டாலினுமே ஆலோசனை மேற்கொண்டு இருந்தார். ஆலோசனையில் அவர்கள் எந்த மாதிரியான முடிவை எடுக்க உள்ளனர் என்ற எதிர்பார்ப்பானது அதிகரித்து உள்ளது. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி 118 எம்எல்ஏக்கள் தமிழக ஆளுநர் அருளியகரை சந்திப்பார் என அதிர்ச்சிகரமான செய்தியை புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அன்பழகன், விஜய் விவகாரத்தில் தமிழக ஆளுநர் அரிலேகர் எடுத்த முடிவு சரியானது. ஒரு கட்சி ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவையான அளவு உள்ளது. விஜயிடம் 112 மட்டுமே இருக்கிறது. மேலும் விஜயின் எந்த பதிலுமே ஆளுநருக்கு திருப்தியாக இல்லை. அப்படி இருக்கையில் அவர் எப்படி ஆட்சி அமைக்க ஒத்துக்கொள்வார்? அதை மீறி ஆளுநர் செயல்பட்டார், அது சந்தேகத்துக்கு உரியதாக மாறிவிடும். எனவே ஆளுநர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது மிக மிக சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு சப்போர்ட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகாவிற்கு ஆதரவு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சில தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் அதிமுக மற்றும் திமுக கூட்டணி சேருமா என்ற எதிர்பார்ப்பானது அதிகமாக எகிரி உள்ளது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.